Hey, hi, hello, welcome to my channel. This is Anjali. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மாஸ் கம்யூனிகேஷன் லெசனில் வர செகண்ட் லெசன் மாஸ் கம்யூனிகேஷன் பார்க்க போகிறோம். நமக்கு ஃபஸ்ட் லெசன் வந்து எக்ஸாமினேஷனுக்கு வராது. ஃபஸ்ட் நான் எக்ஸாமுக்குள்ள வீடியோஸ்லாம் போட்டுட்டு அப்புறமா வந்து டிஎம்ஏக்குள்ளதை போடுறேன். இது வந்து ஒரு லைவான கிளாஸஸ் மாதிரி இருக்க போது. நீங்கள் புக் ஆர் பிடிஎஃப் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டு இதை அதில் வந்து நோட் பண்ணிக்கிட்டு இம்பார்ட்டண்டான லைன்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்னென்னு பாருங்களேன். மீனிங் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன். மாஸ் கம்யூனிகேஷன்னா என்னென்னா சிம்பிளாக சொல்லணும்னா பப்ளிக் கம்யூனிகேஷன் டிரான்ஸ்மிட் எலக்ட்ரானிக்கலி ஆர் மெக்கானிக்கலி. ஒரு கம்யூனிகேஷனாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எலக்ட்ரானிக்கலியோ இல்லை மெக்கானிக்கலியோ ஷேர் பண்ணுற ஒரு விஷயந்தான் மாஸ் கம்யூனிகேஷன். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் பீப்புளுக்கு தான் தெரியுமா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. மில்லியன் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இது தெரிய வருது. ஓகேவா? அப்போது போன பேஜில் நம்ம பார்த்தோம் ஒரு மாஸ் கம்யூனிகேஷனாக நிறைய பீப்புளுக்கு பில்லியன் ஆஃப் பீப்புளுக்கு தெரிகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறது. எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர், மேகசின், ஃபிலிம்ஸ், ரேடியோ, டெலிவிஷன், இன்டர்நெட் இதெல்லாம் மூலமாக நம்மளோட ஒரு நியூஸ் வந்து எல்லாருக்குமே சொல்லப்படுது. ஒரு நியூஸ் பேப்பர் மூலமாக ஒரு விஷயம் பில்லியன் ஆஃப் மில்லியன் பீப்புளுக்கு வந்து தெரிய வருது. மீடியா இஸ் த ப்ளூரல் ஃபார் த வேர்ட் மீடியம் ஆர் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகேவா? மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன். நிறைய கம்யூனிகேஷன் வரும், நிறைய வழிகள் இருக்குது ஒரு கம்யூனிகேஷன் நம்ம சொல்கிறதுக்கு. இப்போ நம்ம ஒரு விஷயத்த மாதிரி கிடையாது. இப்போ ஒரு விஷயத்த இன்னொரு ஆளுக்கு சொல்லணும்னா இல்லை எல்லாருக்குமே சொல்லணும்னா நிறைய வழிகள் இருக்குது. இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ணலாம், டிவியில் இது பண்ணலாம், நியூஸ் பேப்பர் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய வசதிகள் இப்போ இருக்குது. நம்மளோட மாஸ் கம்யூனிகேஷனை வந்து ஒரு 5 இதாக டிவைட் பண்ணியிருக்காங்க. இல்லை மாஸ் கம்யூனிகேஷனை ஒரு டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன். அது என்னலான்னா ஹூ, சே வாட், இன் வித் சேனல், டு ஹூம், வித் வாட் எஃபெக்ட். ஓகேவா? இந்த 5 மூலமாக நம்மளோட மாஸ் கம்யூனிகேஷனை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹூனா என்னென்னா ரெஃபர் டு த கம்யூனிகேட்டர். கம்யூனிகேட்டர்னா யாருன்னா அந்த ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறாருல, தொடங்குறாருல ஒரு விஷயத்த. இப்போ ஒரு போஸ்ட் போடுறேன்னா அந்த போஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன், நான் தான் அப்போ அந்த கம்யூனிகேட்டர். சேஸ் வாட்ஸ் மீன்ஸ் மெசேஜ். வாட்னா என்னென்னா அந்த என்ன மெசேஜ் சொல்கிறேன் அதுதான் வாட். அந்த கம்யூனிகேட்டர் வந்து ஹேஸ் ரிட்டன், ஸ்போக்கன் ஆர் ஷோன் த மெசேஜ். அந்த மெசேஜை வந்து அவர் ரிட்டன் பண்ணி மற்றவங்களுக்கு சொல்லலாம். ஸ்போக்கன் என்ன வாய்ஸ் கொடுக்கலாம், இல்லை அந்த விஷயத்த ஒரு போஸ்ட் மூலமாக போஸ்ட் மூலமாக காட்டலாம். ஓகேவா? இன் வாட் சேனல்னா அவர் எது மூலமாக கொண்டு வராரு அதுதான். நியூஸ் பேப்பரா, ரேடியோவா, டெலிவிஷனா, மொபைலா, இதுதான் அந்த சேனல். டு ஹூம் யாருக்கு அதை ரிசீவ் பண்ணுற பர்சன் தான் டு ஹூம். ஓகேவா? அப்புறம் வித் வாட் எஃபெக்ட், இதால் அவங்களுக்கு என்ன எஃபெக்ட் ஆகுது, என்ன தாக்கம் ஏற்படுது. இப்போது ஒரு நியூஸ் பார்க்குறவங்கன்னா ஒரு சேடான நியூஸ்னால் அவங்களுக்கும் சேட் ஆகும். ஒரு மூவி நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்டர்டெயின் ஆவீங்க, சாங்ஸ் கேட்குறீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் ஆவீங்க. இதெல்லாம் தான் அதால் உங்களுக்கு ஏற்படுற ஒரு தாக்கம் தான் எஃபெக்ட். இந்த 5 புரிஞ்சிச்சா? இன்னும் நான் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும்னா ஹூனா கம்யூனிகேட்டர். இப்போ நான் வச்சுக்கோங்களேன். சே வாட் மெசேஜ்னா NOS மாஸ் கம்யூனிகேஷனில் செகண்ட் லெசன் பற்றி நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன்ல அதான் வாட். இன் வாட் சேனல், இன்டர்நெட், யூடியூப். ஸோ இன்டர்நெட் மூலமாக அதான் சேனல். டு ஹூம் யாருக்கு, NOS ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இதால் உங்களுக்கு என்ன எஃபெக்ட் ஆகுது, உங்களால் இந்த லெசன் பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. இந்த லெசன் உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேவா? இந்த 5 புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் பாருங்கள்.
ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன், இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின். ஆனால் ரொம்ப ஈஸியும் கூட. 3 தான் வருது. இன்ஃபார்ம், எஜுகேட் அண்ட் என்டர்டெயின். இந்த 3 தான் அதோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இன்ஃபார்ம்னா என்ன? இன்ஃபார்ம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேடியோவாக இருக்கட்டும், ஒரு டெலிவிஷனாக இருக்கட்டும், ஒரு நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், இது மூலமாக நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருதுல்ல. ஏதோ ஒரு நாட்டில் பூகம்பம் ஆயிடுச்சு, இல்லை ஒரு பாம்பு வெடிச்சிருச்சு, இல்லை ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு அது டிவி மூலமாகவோ, நியூஸ் பேப்பர் மூலமாகவோ, இன்டர்நெட் மூலமாகவோ நமக்கு அது தெரிய வருதுல்ல. இதுதான் இன்ஃபார்ம். ஓகேவா? ஒரு ஒரு இடத்துல ஒருத்தங்க பொலிட்டிக்கில் ஜெயிச்சிட்டாங்க, இல்லை ஒரு சினிமா ஸ்டாரோட மூவி வரப்போகுது, இல்லை ஒரு இடத்துல பாம்பு வெடிச்சிருச்சு, இல்லைன்னா வேறு ஏதாவது ஊரில் ஒரு பெரிய மலைப்பாம்பு வந்துருச்சு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம்ல. இதுதான் இன்ஃபார்ம். இன்ஃபார்ம்னா கிட்டத்தட்ட ஒரு இன்ஃபர்மேஷன், வேறு ஊரில் நடக்கிற நமக்கு தெரிஞ்சுக்கிறோம்ல. இதுதான் இன்ஃபார்ம். எஜுகேட்னா ஒரு விஷயம் மூலமாக இன்னொரு ஆளை நம்ம எஜுகேட் பண்ணுறது. இப்போ அதுக்கு நம்ம புக்கில் ஒரு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, டாக்டர்ஸ் இருக்காங்கள. டாக்டர்ஸ் இப்போ டிவிலையா இருக்கட்டும், நியூஸ் பேப்பர்லையா இருக்கட்டும், இன்டர்நெட்லையா இருக்கட்டும், ஒரு டிசீஸ் வருது. இந்த டிசீஸை நீங்கள் எப்படி க்யூர் பண்ணலாம், எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிற டிப்ஸை அவங்க டைரெக்டாக இப்போ நம்ம கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம், கன்சல்ட் பண்ண வேண்டாம். இப்போ நம்மளோட மொபைல்லையே, நம்மளோட டிவிலேயே நியூஸ் பேப்பர் நம்ம கைக்கே எல்லாமே வருது. இது ஒரு எஜுகேட். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார்மர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்குறாங்க. இந்த டைமில் இந்த விதையை போடுங்க, இந்த காலத்தில் நீங்கள் இந்த பயிர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல விளைச்சல் இருக்கும், அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியாத நிறைய டிப்ஸ் ரேடியோ மூலமாக கிடைக்கிது, டிவி மூலமாக கிடைக்கிது, நியூஸ் பேப்பர் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ நான் உங்களுக்கு யூடியூப் மூலமாக உங்களுக்கு வீடியோ போடுறேன், அது மூலமாக நீங்கள் எஜுகேட் ஆகுறீங்க. இந்த விஷயத்தை தான் நம்ம எஜுகேட்டுங்கிறோம். தேர்ட் ஒன் என்டர்டெயின். என்டர்டெயின்னா என்னென்னா, ஒரு மூவி பார்க்குறோம், ஒரு சீரியல் பார்க்குறோம், ஒரு சாங்ஸ் கேட்குறோன்னா அது மூலமாக நம்ம என்டர்டெயின் ஆகுறோம்ல. இதுதான் என்டர்டெயின். இந்த 3 தான் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஃபார்ம், எஜுகேட் அண்ட் என்டர்டெயின். முக்கியமான கொஷின் அண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இன்ஃபார்ம்னா என்ன? எங்கேயோ ஒரு நடக்கிற ஒரு விஷயத்த நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் இந்த புக்கில் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல. இது நமக்கு டைரெக்டாக ஒருத்தங்க க்ரியேட் பண்ணி நமக்கு ரிசீவ் பண்ண முடியுது. வேறு ஊரில் நடக்கிறத நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் தான் இன்ஃபார்ம். ஓகேவா? நீங்கள் தமிழில் ஆன்சர் எழுதுறீங்கன்னா, டு இன்ஃபார்ம்னா என்னென்னா, வெவ்வேறு நாடுகளில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுல்ல. நம்மளால் அது எங்கேயோ ஒரு பாம்பு வெடிக்குது, அது நம்மளால் நம்ம வீட்டில் உட்காந்து தெரிஞ்சுக்க முடியுதுல்ல, ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுல்ல. அதுதான் இன்ஃபார்ம். எஜுகேட். இப்போது நான் என் வீட்டில் இருக்கேன், நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்துட்டு நான் டீச் பண்ணுறத உங்களால் கேட்டு எஜுகேட் ஆக முடியுதுல்ல. இதுதான் எஜுகேட். அண்ட் என்டர்டெயின். நம்மளால் நம்ம மொபைலில், நம்ம டிவியில் மூவி பார்க்க முடியுது, சாங்ஸ் கேட்க முடியுது. இது மூலமாக நம்மளால் என்டர்டெயினாக வச்சுக்க முடியுது. இதுதான் என்டர்டெயின். ஓகேவா? இது 5 மார்க் கேட்டால், 10 மார்க் கேட்டாலும் கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதுங்க. இல்லை 2 மார்க்னால் அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுங்க. அதாவது அந்த 3: இன்ஃபார்ம், எஜுகேட், என்டர்டெயின். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, origin of mass communication. The term mass communication may be considered as 20th century development. நம்மளோட இந்த மாஸ் கம்யூனிகேஷனுங்கிற வேர்ட் எப்போ கொஞ்சம் டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20th century. ஓகேவா? சென்டிங் மெசேஜ் டு எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள். இது ஃபஸ்ட்டு எதுக்கு க்ரியேட் ஆச்சுன்னா, ஒரு மெசேஜை நிறைய பேருக்கு ஒரே டைமில் அனுப்புறதுக்காக இது க்ரியேட் ஆச்சு. At greater speed was what man
வாஸ் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார். ஆனால் அது ஒரே டைமில் எல்லாரையும் போய் சேரணும், அதே மாதிரி அது ரொம்ப ஸ்பீடாகவும் நடக்கணும். There was a time when men on horseback traveled long distance to convey news about say. பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஹார்ஸ் இருக்குல்ல, குதிரை, அந்த மாதிரி போய் ஒரு விஷயத்த இன்னொரு ஆளுக்கு நமக்கு சொல்லணும்னா அப்படி போய் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு வார் நடக்குதுன்னா இந்த புறால தூது அனுப்புறது, அந்த மாதிரி தான் பழங்காலத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுவுமே ரொம்ப டைம் எடுக்கும். பட் எல்லாருக்கும் சொல்ல முடியுமானா முடியாது. அந்த ஒரு பர்சனை தான் நம்ம பர்டிகுலராக ரீச் ஆகி சொல்ல முடியும். You may have heard of Kalidasa, who was one of the greatest Sanskrit poet. தெரியும்னு நினைக்கிறேன் காளிதாசா. ஓகேவா? அவரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போயம், ஒரு போயமில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மெசேஜ் சென்ட் ஆகிறத பற்றி சொல்லிக்கிறாரு. சான்ஸ்கிரிட் போயட்டான காளிதாசா அவரோட போயட்டில் இந்த மெசேஜ் சென்ட் ஆகிற விஷயத்தை பற்றி அவர் ஒன்று சொல்லியிருக்காரு. த இன்விடேஷன் ஆஃப் பேப்பர் ஆர் பிரிண்டிங் அண்ட் லேட்டர் நியூஸ் பேப்பர் வேர் த ஃபஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் மாஸ் கம்யூனிகேஷன். ஒரு பேப்பரும் பிரிண்டிங்கும் வந்தது தான், அதுக்கப்புறம் அது நியூஸ் பேப்பராக மாறினது தான் நம்மளோட மாஸ் கம்யூனிகேஷனோட ஒரு தொடக்க காலமாக இருந்துச்சு. பட் இட் வாஸ் ஒன்லி தோ த டெலிகிராஃப் இன்வென்ட் பை சாம்வேல் F.B. Morse in 1835 that message would be sent to long distance using a code. சாம்வேல்னு ஒரு ஆள் தான் இவர் என்ன பண்ணார்னா, ஒரு கோடு மூலமாக யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கவங்களுக்குனாலும் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணலாம். எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் ஒரு பர்சனுக்கு ஒரு கோட் யூஸ் பண்ணி நீங்கள் மெசேஜை கன்வே பண்ணலாங்கிற மெத்தடை கொண்டு வந்தார். The next step was to send message though ஹியூமன் வாய்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, மனுஷங்க வாய்ஸ்லேயே சென்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அப்டேட் ஆச்சு. அலெக்சாண்டர் பெல் இன் 1876 succeeded using wires to send the human voice across the long distance. ஓகேவா? லாங் டிஸ்டன்ஸ்லேயே ஹியூமன் வாய்ஸில் ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுறதுக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ரேடியோ 1901 ஹியூமன் வாய்ஸ் நம்மளை இன்னொரு ஆளுக்கு நிறைய பேருக்கு கேட்குற மாதிரி ஒரு பாசிபிள் கொண்டு வந்தாங்க. அப்புறம் 1947 ரேடியோ மோஸ்ட் ஒரு பாப்புலரான ஒரு விஷயமாகவே இருந்துச்சு. ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறதுக்கும், ஒரு விஷயம் ஒரு ஆளுக்கு நடக்குதுன்னா அந்த ரேடியோ வச்சுருக்க எல்லாருக்குமே அந்த விஷயம் கேட்குற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம டெலிவிஷனில் நம்ம பிக்சர் பார்க்குறோம், எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்த நம்ம டிவியில் பார்க்க முடியுது. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறோம், நிறைய எங்கெங்கேயோ நடக்கிற ஈவெண்ட்டை கூலாக நம்ம வீட்டில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகேவா? அப்புறம் மாஸ் மீடியான்னு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ், அட்வர்டைஸிங், ஃபிலிம்ஸ், ரேடியோ, டெலிவிஷன், இன்டர்நெட். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். யூ மே பி wondering what actually is the difference between mass communication and mass media. mass communication என்ன, mass media என்ன? ஒரு சின்ன இது பார்க்கலாமா? The moment someone mentioned the terms mass media, you would properly think of television because that is the most popular mass medium today. மாஸ் மீடியாவில் சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வர ஒரு விஷயம் என்னென்னா டிவி. ஏன்னா இப்போ டிவி எல்லார் வீட்லேயுமே இருக்குது. ஒரு விஷயத்தை ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுன்னா டிவி போதும். When we discussed mass communication, we used the word channel or medium. ஓகேவா?
Media, as you have already learned, is the plural of medium. A medium is just a means used to send message. மீடியம்னா என்னன்னா ஒரு மெசேஜை சென்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். When we meet someone and speak to that person, it is face to face communication. ஒரு மனுஷனை நம்ம நேரில் பார்த்து பேசுகிறோன்னா அதுக்கு பேர் என்ன? ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன். But when we talk about a mass medium like television, it is not face to face communication. அதே மாதிரி நம்ம ஒரு டெலிவிஷனில் அவரை பார்க்குறோம் பேசுகிறோம் அப்படின்னா அது ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் கிடையாது. There is a mass or very large number of people watching it. இதில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ அதில் நின்று ஒரு டிவியில் நின்று ஒருத்தங்க பேசுகிறாங்க, ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்கன்னா அது நமக்கு மட்டும்தான் தெரியுமா? இல்லைல்ல, அந்த மூவி யார் யார் வீட்டில் இருக்கோ, யார் யாருக்கு தெரியுமோ அவங்க எல்லாருக்குமே அது விசிபிள் ஆகும். ஸோ இது ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் ஆகாது. அதை விட ஒரு பெரிய லார்ஜ் பீப்புளுக்கு கொண்டு சேர்க்குற ஒரு விஷயமா டிவி இருக்குது. The first medium used to communicate with a large number of people was the newspaper. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு கொண்டு சேர்க்குற உருவாக்குற ஒரு பொருளாக இருந்தது நியூஸ் பேப்பர் தான். Then came a truly mass medium, the radio invented by Macaroni. அதுக்கப்புறம் தான் என்ன வந்துச்சுன்னா ரேடியோங்கிற விஷயத்த கொண்டு வந்தாங்க. Newspapers had limitation like the time factor. நியூஸ் பேப்பருக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குல்ல, நிறைய விஷயத்தையும் அதில் உள்ளடக்க முடியாது. நியூஸ் பேப்பர் ரொம்ப பெரிய புக் மாதிரி இருக்குது. அதில் சம் பேப்பர்ஸ் இருக்கும். அந்த பேப்பர்ஸில் அவங்க எல்லா நியூஸுமே கவர் பண்ணணும், எல்லாமே கவர் பண்ணணும். ரொம்ப டீட்டெயிலாக அவங்களால கவர் பண்ண முடியலை. நியூஸ் ஹேட் டு பி கலெக்டட், கம்ப்ளீட், எடிட் அண்ட் print in advance and then send for people in to read them. அது உடனுக்குடன் நமக்கு கம்யூனிகேட் ஆச்சுன்னா இல்லை. இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்மளால் இப்போது ஆன்லைனில் இன்டர்நெட்டில் அந்த விஷயத்தை அடுத்த செகண்டில் நம்ம மொபைலில் பார்க்க முடியும், நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் நியூஸ் பேப்பர் காலத்தில் அப்படி கிடையாது. ஒரு விஷயம் நடக்கும், அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு அங்கே உள்ளவங்க கலெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணுவாங்க, எடிட் பண்ணுவாங்க, நியூஸ் பேப்பர் ஆக்குவாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ஆத்தெல்லாம் நம்ம கைக்கு சேரும். ஆல் திஸ் டுக், இது எல்லாமே ஒரு டைம் பேஸ்டாக தான் இருந்துச்சு. நமக்கு ரொம்ப லேட்டாக தான் சேரும். நேற்று காலையில் ஒரு விஷயம் நடந்திருக்கா நமக்கு மறுநாள் காலையில் தான் தெரிய வரும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ நமக்கு ரொம்ப விசிபிளாக உடனே அடுத்த செகண்டே நம்ம ஃபோனில் நம்மளால் பார்த்துக்க முடியும். உடனுக்குடனே டிவியில் கூட லைவ் நம்மளால் பார்க்க முடியுது. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா பாருங்க. வாட் யூ ரீட் இன் யுவர் மார்னிங் நியூஸ் பேப்பர் வாஸ் பிரிண்டட் அரவுண்ட் மிட்நைட். அது நம்ம நைட்டு பிரிண்ட் பண்ண, அதாவது அதுக்கு நாள் நடந்த ஒரு விஷயத்த நைட்டு பிரிண்ட் பண்ண ஒரு விஷயத்தை தான் நம்ம மறுநாள் படிக்கிறோம். தட் மீன்ஸ் இட் டஸ் நாட், இது ஒரு உடனே நடந்த ஒரு விஷயமா நமக்கு கொண்டு கிடையாது. நாள் நடந்து நைட்டு பிரிண்ட் ஆக்கி மறுநாள் நம்ம காலையில் வரும்போது நம்ம ரொம்ப லேட்டராக தான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க முடியுது. கொஷின் பாருங்க. லிஸ்ட் at least 5 forms of mass media. என்னதெல்லாம் பார்த்தோம்? 5 பார்த்தோமே, ஞாபகம் இருக்கும்ல. நேம் எனி 1 functions of மீடியா. 3 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம்ல, அதில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனும் எக்ஸாமில் எழுத சொல்லியிருக்காங்க. எழுதிடலாம்ல 2 கொஷினுமே. அப்புறம் பாருங்கள், பேப்பர். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பேப்பர். பார்க்கலாமா? யூ ஹாவ் ஆல்ரெடி ஸ்டடிட் தட் த இன்வென்ஷன் ஆஃப் பேப்பர் வாஸ் த டேர்னிங் பாயிண்ட் இன் கம்யூனிகேஷன். இப்போ பேப்பர் வந்ததுக்கப்புறம் தான் கம்யூனிகேஷன் ரொம்ப பீக்கில் போக ஆரம்பிச்சிச்சு, எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. பிஃபோர் த பேப்பர்
Writing was done on rocks, leather, லீவ்ஸ். அதுக்கு ஒரு பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு கல்லில் எழுதுவாங்க, கல்வெட்டுகள், ஒரு இலையில் எழுதுறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்துச்சே தவிர ஸ்ட்ராங்காக நிறைய பேர் எழுத வரல. யூ மைட் ஹாவ் சீன் சம் ஓல்ட் ரைட்டிங் ஆன் ராக்ஸ். நம்மளால் பார்க்க முடியும் எங்கேயாவது பழைய இந்த ராஜாக்கு கோட்டைகள் அங்கெல்லாம் போகும்போது நிறைய கல்வெட்டுகள் நம்ம சொல்கிறோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே நிறைய விஷயங்கள் அந்த கல்வெட்டில் என்னெல்லாம் இருக்குன்னா நமக்கு தெரியாத நிறைய லாங்குவேஜ், அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்களோட நேம், அவங்களோட முக்கியமான நிகழ்வுகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ராக் கல்லில் எழுதி வச்சுருந்தாங்க. Though the Chinese are credited with the use of some sort of paper in 505 AD, அந்த டைமில் அவங்க நியூஸ் பேப்பரை எழுத ஆரம்பித்தாங்க. The word paper is derived from the name of the plant papyrus. ஓகேவா? பேப்பிரஸுங்கிற ஒரு பிளான்ல இருந்தால் பேப்பருங்கிற வேர்டு வந்துச்சு. இது எங்கே நைல் ரிவர் கேள்விப்பட்டிருப்பீங்களா, எகிப்தில் இருக்க, அதுக்கு பக்கத்தில் வளர்கிற ஒரு செடியில் இருந்தால் அந்த பேப்பர் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணாங்க. ஓகேவா? For us today, paper of different kind and color is neither wonder not a rare thing. Can you think of a world without paper? Your studies are almost extremely depend on the paper. கண்டிப்பாக அப்படி தானே. இப்போ அப்படி கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு அந்த எகிப்தில் உள்ள அந்த ஒரு செடியை மட்டும்தான் அவங்க பேப்பர் க்ரியேட் பண்ணாங்க. ஆனால் இப்போ அப்படியா? டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் கலரில் எவ்வளவோ வகையான பேப்பர்ஸ் இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் நம்மளால் பேப்பர் இல்லாத ஒரு லைஃப் யோசித்து பார்க்க முடியுமா? டெஃபினெட்லி கிடையாது. பேப்பர் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நமக்கு புக்ஸ் பேப்பரில் தான் இருக்குது, நம்ம நோட்ஸ் எடுக்கிறது பேப்பரில் தான் எடுக்கிறோம், ஒரு விஷயத்த நோட் பண்ணோன்னா நோட்டில் தான், பேப்பரில் பண்ணுறோம். பேப்பர் இல்லாத ஒரு லைஃப் யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். யுவர் டெக்ஸ்ட் புக், notebooks, copies, examination question paper, different forms you fill in to join education institute. நம்ம புக்காக இருக்கட்டும், நோட்டாக இருக்கட்டும், ஏன் நம்ம அட்மிஷன் கொடுக்குற ஒரு அந்த ஃபில் பண்ணுற அந்த ஃபார்ம் கூட பேப்பரில் தான் இருக்குது. அப்படி தானே? த ஆன்சர் ஷீட், நம்ம எக்ஸாமினேஷனுக்கு நம்ம எழுதுகிற ஆன்சர் ஷீட்டும் பேப்பர் தான், கொஷின் ஷீட்டுமே பேப்பர் தான். ஸோ பேப்பர் இல்லைன்னா நம்மளால் ஒரு எக்ஸாமினேஷன், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, படிக்கிறது, நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கிறது எல்லாமே ரொம்பவே ரேராக இருந்திருக்கும். வித் பேப்பர் யூனிவர்சலி அவைலபிள், எல்லா இடத்துலையும் இருக்குது. எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் கண்டிப்பாக நம்மளால் பேப்பர் பார்க்க முடியும். ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் ஆஃப் பீப்புள் வுட் பி ஷேர்ட் பை அதர். அது வெறும் பேப்பர்னால, அந்த பேப்பர்னால தான் அந்த நியூஸ் பேப்பர் மூலமாக நிறைய விஷயங்கள் ஷேர் ஆக்கப்படுது. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கிலீஷில் நிறைய ஆதர்ஸ் படிச்சிருப்போம்ல, அவங்களாம் ஒரு பேப்பர்ஸ் அந்த பெண்ணும் இருந்தனால தான் இவ்வளோ அழகான நாவல்ஸ், இவ்வளோ அழகான ஸ்டோரிஸ், இவ்வளோ அழகான போயம்ஸ்லாம் நமக்கு எங்கேயோ இருந்து நம்மக்கிட்ட கொண்டு சேர்க்குறாங்க. பேப்பர்ஸ் ப்ளே இன் an important role in every field. கண்டிப்பாக எந்த ஒரு தொழில், எந்த ஒரு எது எடுத்துக்கிட்டாலுமே அங்கே பேப்பருங்கிறது கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட். ஒரு ஐடி கம்பெனி எடுத்தாலுமே நமக்கு பேப்பர் வேணும். ஒரு சாதாரண ஒரு டியூஷன் சென்டர்னாலுமே அங்கே பேப்பர் வேணும். இல்லை நம்ம மளிகை கடைக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, நோட் பண்ணுறதுக்கு பேப்பர், அந்த பில் புக் பேப்பர். இப்போ ட்ரெஸ் எடுக்க ஒரு ஷாப் போகிறோன்னா அங்கே நமக்கு பில் வருதுல்ல, அது பேப்பர். ஸோ பேப்பர் இல்லாத ஒரு இடமோ ஒரு தொழிலோ நம்மளால் பார்க்கவே முடியாது. எஜுகேஷன் அண்ட் நாலேஜ் டு என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ், ட்ரெயின், பஸ், ஏர் அண்ட் சினிமா டிக்கெட் ஆல்சோ.
எல்லாமே பேப்பர் தான். நம்ம சொன்ன மாதிரி ஒரு பஸ்ஸில் போனாலும் ட்ரெயினில் போனாலும் எதில் போனாலுமே நமக்கு டிக்கெட்ஸ் எல்லாமே நமக்கு எதில் கிடைக்குது? பேப்பர்ஸில் தான் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிரிண்டிங். பேப்பர் வேறு பிரிண்டிங் வேறு. ஓகே, கிளியர் தானே? இட் இஸ் பிலீவ் ரொம்ப லாங்காக சாப்டர்ஸ் வீடியோஸ் போகுது. ஸோ இந்த பிரிண்டிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? நம்ம பேப்பர் வரைக்கும் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் உள்ளதை அழகாக இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிரிண்டிங்லேருந்து உள்ளதை நம்ம நெக்ஸ்ட்டு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. வேறு என்னென்ன லெசனுக்கு வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லெசனில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணிக்கலாம். நிறைய சப்போர்ட் கொடுங்க, நிறைய லவ் கொடுங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ. இந்த லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் இங்கிலீஷ்லேயும் அப்லோட் பண்ணுறேன், தமிழ்லேயும் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.